நடத்துவார். சரி, இந்த வாரம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய வசனம் ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். பலாசியர் உங்க பிரிண்ட் எடுத்து கொடுத்துருக்கிறேன். பாட்டுக்கு பின்னாடி வசனம் இருக்கும். அதமா வசனம் அது பின்னாடி பாத்தீங்கன்னா வசனம் இருக்கும். எல்லாம் சேர்ந்து நீங்க பைபிள் கூட எடுக்க தேவையில்ல. நீங்க இதை படிக்கிறத நீங்க சேர்ந்து கவனிச்சீங்கன்னா போதும். மைக்ல கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? மைக் கொஞ்சம் எடுத்து போடுங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த மாத கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 119 சங்கீதம் 92 93. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பிரிண்ட் வச்சிருக்கிறோம். தயவு செய்து கொஞ்சம் சேர்ந்து வாசிக்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். ஹல்லேலூயா. இந்த மாத கர்த்தருடைய வசனம், பைபிளுடைய முக்கியத்துவம், அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி, அது கொடுக்கிற சமாதானத்தை பற்றி நாம் படிக்க போறோம். ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வசனம் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா, ஜபம் பாட்டெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா வசனம் நம்மளுக்கு கசப்பாயிடும். வசனம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நாள் ஒரு கம்பெனியில ஜோக், ஓகே சீரியஸ்ல ஒரு ஜோக் சொல்லி முடிச்ச ஜோக்கு ஏன் சொல்லிடுறேன்னா, ஜோக்கு மாதிரி இருக்காது. ஒரு முதலாளி அவங்க பொண்டாட்டியும் அவங்க கிட்ட அவங்க கம்பெனியில வேலை செய்யற பொண்ணுக்கு பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அதுக்காக பழம் இதெல்லாம் வாங்கிட்டு பார்க்க போயிருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போகும்போது தலைவர் கையெல்லாம் கட்டு போட்டு, கையெல்லாம் உடஞ்சிருக்கு, கட்டு போட்டு போறாரு. ஐயா, அந்த பொண்ணு சொன்னாங்க, சார் போன வாரம் தானே பார்த்தேன், நல்லா இருந்தது உங்க கை, எப்படி சார் கை உங்களுக்கு உடஞ்சது, கையை நீ கட்டு போட்டு வந்துருக்கீங்களேன்னா அவர் சொன்னார், உன்னாலதான் ஆச்சு. இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு. அப்படி என்னாலயா? என்னால என்ன? ஏன் நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு நீ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சியம்மா நைட்டு, நான் வந்து கர்ப்பமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். என் ஒய்ஃப் அதை பார்த்துட்டு, யாரோ ஒரு பொண்ணு நீங்க அவன் கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லி உனக்கு மெசேஜ் அனுப்புதுன்னு சொல்லி என்னை அடி பின்னிட்டாங்க. நீ ஒரு மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் சொன்னேன், எனக்கு ஒரு 6 மாசம் லீவ் வேணும். அந்த அம்மா தொடர்ந்து அனுப்பாம, நான் கர்ப்பமா இருக்கிறேன் 6 மாசம் லீவ் வேணும்னு அனுப்பாம, நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அனுப்பிட்டு லீவ் வேணும்னு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த அம்மா அதுக்குள்ள அந்த முதலாளோட பொண்டாட்டி தப்பா புரிஞ்சுட்டு, யாரோ ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புது அப்படின்னு சொல்லி அடி பின்னிட்டு இருக்கிறாங்க. மனுஷனுடைய வார்த்தைகள் நமக்கு காயத்தை கொண்டு வந்துடும், பிரச்சனையை கொண்டு வந்துடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ வைக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கும். இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வேதம் மட்டும் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லைன்னா நான் என்னைக்கும் அழிஞ்சு போயிருக்கேன், என் துக்கத்துல அழிஞ்சு போயிருக்கேன், செத்து போயிருக்கேன். இங்கிலீஷ் பைபிள் அழகா போட்டிருக்கு, கத்தோலிக்க பைபிள், அழிஞ்சு போயிருப்பேன். என் வாழ்க்கையில நடந்த துரோகம், என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை எல்லாம் நான் என்ன சாகரிக்கும்படியா இருந்தது. ஆனா உங்க வசனம் மட்டும் எனக்கு மன மகிழ்ச்சி எல்லாம் போயிருந்தா நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்க்கையில பலவிதமான மனுஷர்கள் நம்மளுக்கு விரோதமான காரியம் செய்வாங்க. உடம்பு வலியை விட ரொம்ப கொடுமையானது இந்த மன வலி. மனசு நம்மளுக்கு விரோதமா துரோகங்கள், நமக்கு விரோதமான வார்த்தைகளை பேசும்போது, நமக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது நம்ம அநேக நேரம் உடஞ்சு போயிடும். 8வது நூற்றாண்டுல யூடியூப் ப்ரூட்டஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க என்ன சொல்லுவாங்க, யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சீசர் ராஜா, அவன விரோதிகள் எல்லாம் பெரிய ராஜாவா இருந்தா, அவனோட போர் தளபதியா ப்ரூட்டஸ் ஒருத்தர் கூட இருந்தாரு. அவனை ஒரு நாள் சீசர் ராஜாவை எல்லாரும் வெட்டுறதுக்கு எல்லாம் ஸ்கெட்ச் போட்டாங்க. எல்லாம் ஒரு நாள் வெளில அரண்மனை விட்டு வெளில வரும்போது அவனை எல்லாம் வெட்டுறதுக்கு எல்லாம் கத்தியெல்லாம் வச்சுட்டு எல்லாம் பண்ணும்போது சில வெட்டு காயங்கள்லாம் மேல பட்டுடுச்சு. அவன் வழியில துடிச்சுட்டு இருக்கும்போது தூரத்துல ப்ரூட்டஸ் தன்னோட தளபதி வந்துட்டாரா, என் தளபதி வந்துட்டாயா, இதுக்கப்புறம் அவன் வந்து அவன் ஒரே நேரத்துல 10 பேர் அடிப்பான், என்னை காப்பாத்திடுவான் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாம் தாண்டி அந்த ப்ரூட்டஸ் கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்ச போது அந்த ப்ரூட்டஸ்ல கத்தில எடுத்து கொடுத்துனான். ராஜா அலறினார், ஐயோ இவனை தானே நான் மழை போல நம்பினேன், இவன் என்ன காப்பாத்தணும்னு நினைச்சனே, ஆனா இவனே என்ன குத்திட்டானேன்னு சொல்லி அந்த இடத்துல அவன் இறந்து போனார். நம்ம வாழ்க்கையில இப்படிதான் நிறைய துரோகங்கள்லாம் இருக்கும். இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, நிறைய துரோகங்கள் எனக்கு விரோதமா நிறைய பேர் செஞ்சாங்க, நிறைய துரோகங்கள். உடம்பு வலி யாராவது அடிச்சுட்டாங்கன்னா அதான் நம்ம என்ன பண்ணிடலாம், அதுல இருந்து அந்த வழியில இருந்து வெளியே வந்துடலாம். ஆனா நம்மளுக்கு யாராவது துரோகம் பண்ணும்போது, இந்த விரோதமான காரியங்களை பேசும்போது, நீங்க எத்தனை பேர் சாப்பாடு கொடுத்தீங்களோ, நீங்க யாருக்கு உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சீங்களோ, நீங்க யாருக்கு நன்மை செஞ்சீங்களோ, அவங்களே உங்களுக்கு விரோதமா திரும்பும் போது
அந்த மன வலி இருக்குல்ல தாங்க முடியாது, அந்த துரோகம் தாங்க முடியாது. நம்மளுக்கு துரோகம், ஐயோ நம்ம தானே உங்களுக்கு எவ்வளவு பண்ணோம், நம்ம தானே இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம், இவங்களுக்கு நம்ம தானே குழம்பு கொடுத்தோம், எவ்வளவு கருணையோட பார்த்தோம், ஆனா இவங்க நம்மளுக்கு விரோதமான காரியங்களை செய்யறாங்களே, இவங்க நம்மளுக்கு விரோதமான காரியங்களை பண்றாங்கன்னு சொல்ற அந்த இருதயம், அந்த உணர்வு, அந்த உடம்பு வலியை விட மன வலி ரொம்ப கொடுமையானது. ஆனா அவைகள் இருந்து நம்ம பாதுகாக்கப்படணும்னா ஆண்டோட வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தாவீதுக்கு சொந்த மாமனார் தேடினார் வெட்டுறதுக்கு. சொந்த மாமனார். கொஞ்சம் யோசிச்சு பாரு, யாராவது தன் பொண்ணு விதவையாகணும்னு நினைப்பாங்களா? யாரும். ஆனா இவன் பதவி வெறிக்காக சொந்த மருமகனை வெட்டுறதுக்கு தேடுறான், சொந்த மருமகனை அழிக்கிறதுக்கு தேடுறான், சொந்த புள்ள தாவீதோட சொந்த பையன் வெட்டுறதுக்கு தேடுறான். சொந்த பையன் அங்க ஊர்ல போய் வெளியில போய் உட்கார்ந்துட்டு யாராவது அவங்க அப்பா ராஜா யாராவது அவர்கிட்ட ஏதாவது பிரச்சனை சொல்ல போனா, எங்க அப்பா கிட்ட போவாதீங்க, அவர் ரொம்ப பிஸி, அதனால என்கிட்ட வாங்க நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நடுவுலயே பஞ்சாயத்து பண்றாரு தலைவர். யாராவது அவங்க கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்தா உடனே அவனை கட்டி அணைச்சி அவங்களுக்கு முத்தம் கொடுத்து நைஸ் பண்ணி பெரிய படையை உண்டாக்கிக்கிட்டு ஒரு நாள் அப்பாவுக்கு விரோதமாவே போய் ஆட்சியை பிடிச்சிட்டான். அப்போ அவர் என்ன சொல்றாரு? 2 சாமுவேல் 15-14 வாசிக்கிறார். அப்பொழுது தாவீது எருசலேமில் தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரை நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கரையினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுகிற சொந்த பையன் ஆட்சியை பிடிச்சிட்டான். அப்பா ஓட விட்டான். ஒருவேளை அவர் அரண்மனையில இருந்து அன்னைக்கு அவரை வெட்டி இருப்பான். ஆனா சொந்த பையன் மக்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க அப்பாவுடைய ஆட்சியை எல்லாம் கலைச்சு அவங்க அப்பா விட்டு அனுப்புறாங்க. இந்த துரோகம்லாம் வாழ்க்கையில இருந்து தாவீது சொந்த மாமனார் வெட்ட தேடுறாரு. சொந்த பெத்த பையன் யோசிப்பாரு, பெத்த பையன் அவர் எவ்வளவு தாளாட்டி சீராட்டி வளர்த்து இருப்பாரு. ஒரு ராஜாவோட பையன்னா கத்தி சண்டைலாம் கத்துக்கணும். அவ எவ்வளவு சொல்லியிருப்பாரு, ஐயோப்பா பரவாயில்லப்பா பொறுமையா கத்துக்கிட்ட என் புள்ள, அவனை என்ன பண்ணிடாதீங்க, ஏதோ மேல கீழ பற்ற போது நல்ல ஸ்கூல்ல சேர்த்து வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து மார் மேல தோல் மேல போட்டு அவனை வளர்த்து அவனை பாராட்டி சீராட்டி எல்லாம் அவனை வளர்த்து இருக்கும் போது அந்த பையனே அப்பனை சாகடிக்க அவன் பிராணம் எல்லாம் பண்ணும் போது அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும், எவ்வளவு துரோகம் உடஞ்சி போயிருப்பார், ஆவி எவ்வளவு முறிஞ்சு போயிருக்கும். ஆனா அதுல எல்லாம் அவர் சாகாம இருந்தது காரணம் அவர் வேதத்தின் மேல தாகத்தோடு இருந்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய வேதம் ஆண்டவரே உங்க வசனம் தான் எனக்கு காப்பாத்துச்சு. எனக்கு விரோதமா என் மாமனார் துரோகம் பண்ணாரு, எனக்கு விரோதமா என் பையனே எனக்கு துரோகம் பண்ணா, ஆனா இந்த துரோகத்துல நான் விழுந்து போகாதபடி நான் உயிரோடு இருக்கிறேன்னா உங்களுடைய கிருபை உங்களுடைய வசனம் தான் என்னை காப்பாத்திருக்கு ஆண்டவரே. ஏசப்பாவுக்கு அது துரோகம்னா எனக்கு தெரியும். ஏசப்பாவை யார் காட்டி கொடுத்தது? யூதாஸ் தான் போய் காட்டி கொடுக்கிறாரு. அந்த 12 ஏசப்பா எத்தனை சீடர் இருந்தாங்க? 12 சீடர் இருந்தாங்க. 12 சீடருக்கு எதுக்கு அடையாளம்னா 12 பரம்பரை. ஏசப்பா சேர்த்து 12 அண்ணன் தம்பி பரம்பரை இருக்குது. அந்த பரம்பரையில ஒரு நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா யூதா பரம்பரை தான் ஏசப்பா. 12 அண்ணன் தம்பிங்கள்ல யூதான்ற ஒரு பரம்பரை தான் ஏசப்பா. அந்த ஏசப்போட பரம்பரை தான் யூதாஸ் நான் நினைக்கிறேன். ஒரு தெரியல. ஏன்னா யூதா அப்படின்னா துதிக்கிறவன் அர்த்தம், யூதாஸ்னாலும் துதிக்கிறவன் அர்த்தம். ஒருவேளை ஏசப்போட நம்ம ஸ்லாங்ல சொன்ன சொந்த ஜாதி, ஒரே ஜாதி 12 ஜாதி இருக்குன்னு வச்சுக்கலாம். 12 ஜாதி, ஏசப்பா ஒரு ஜாதி வச்சுக்கலாம். அந்த பரம்பரையிலே வந்ததுதான் யூதாஸ். இப்ப ஏசப்பாவை காட்டி கொடுக்க ஏசப்பா சிலுவையில ஒப்பு கொடுக்க வேற பரம்பரையில இருந்து ஆள் வரல. யாருன்னா வந்திருக்கிறா? கூட சொந்த குடும்பமே வந்துட்டான். அப்போ அது உடம்பு வலி, உடம்புல அடி வலின்றது ரெண்டாவது. மனசு எவ்வளவு உடஞ்சு போயிருக்கும் இல்ல? நம்ம யாருக்கு நல்லது பண்றோமோ அவங்களே நம்மளுக்கு விரோதமா பண்ணும்போது, விரோதமான காரியங்களை செய்யும் போது இந்த மனசு எவ்வளவு உடம்பு வலியை தாங்கிடலாம். ஆனா அந்த ஆவியில உள்ளுக்குள்ள ஒரு வலி வந்துச்சுன்னா அது தாங்கிறது கஷ்டம். நம்மளை கொல்லணும். அந்த கொன்னடாமல காப்பாற்றப்படணும்னா ஆண்டோட வசனம் தாவீது சொல்ற, எனக்கு இவ்வளவு துரோகம்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நினைச்சதுன்னா நான் எப்பயோ செத்து போயிருப்பேன், ஆனால் சாகாம இருந்தது காரணம் உங்க வசனம் எனக்கு ஆறுதலா இருந்தது ஆண்டவரே, உங்க வசனம் எனக்கு மன மகிழ்ச்சியா இருந்தது, அந்த வசனம் தான் என்னை காப்பாத்தினது அப்படின்னு அவர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனம் ரொம்ப முக்கியம். அந்த வசனத்துக்கு மேல நம்ம அடிவாரமா வச்சிருமா? தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அப்போ அந்த வசனம் தான் நம்மள தாங்கி நடந்து. மறுபடியும் அந்த வசனம் 119 வாசிங்க. முதல்ல இருக்கு. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழுது போக்கி. உங்களுடைய வேதம்னு போட்டிருக்கு.
தமிழ்ல வேதம், இங்கிலீஷ்ல யுவர் லா அப்படின்னு உங்களுடைய சட்டம். உங்களுடைய வேதம் கிடையாது, உங்க சட்டம் என் மன மகிழ்ச்சியா. சட்டம் நம்மளுக்கு என்னன்னா வாக்கு தத்தம் ரொம்ப பிடிக்கும். வாக்கு தத்தம் என்னது? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அல்லேலூயான்னு கத்துவோம். நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன், அல்லேலூயான்னு கத்துவோம். நான் உன் சுகப்படுத்துவேன், அல்லேலூயான்னு கத்து. இதெல்லாம் அல்லேலூயான்னு வரும். உன் எதிராளிகளை அழிப்பேன் அப்படின்னா நிறைய அல்லேலூயா அல்லேலூயான்னு வருது. மற்றதுக்கெல்லாம் ஒரு ஆமேன் ஒரு அல்லேலூயா வந்தா, உன் எதிராளி அழிப்பேன். நான் வசனம் டெய்லி நான் வாட்ஸ்அப்ல வசனம் அனுப்புறேன், தெரியுமா? வசனம்லாம் வருது தெரியலையா? வாட்ஸ்அப்ல குரூப்ல போட்டு எல்லாருக்கும் வசனம் டெய்லி பைபிள் வசனம் அனுப்புறேன். நம்ம சர்ச்சைக்கு எப்போ ஜெபம் நடக்குது அதெல்லாம் தகவல் சொல்றேன். தெரியல சோத்திரம். நம்ம சபையினுடைய வசனத்தெல்லாம் கொஞ்சம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கணும். நம்ம சபையினுடைய யூடியூப் சேனல்ல ஸ்டேட்டஸா வைக்கணும். காட்டுமா? குரூப்ல இருக்க, நீங்க குரூப்ல இருக்கீங்களா? சரி, நான் முடிச்சோடனே காமிக்கிறேன். சரி, ரைட்டா? அதெல்லாம் அப்போ நம்ம வைக்கணும். ஆண்டோட வசனத்தை சொல்லணும். எதுல சொல்லுவாங்க? சட்டம், அவருடைய சட்டம். அப்போ வாக்கு தத்துவம்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்? பிடிக்கும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எதிராளி அழிச்சிருவேன். எதிராளி அழிச்சிருவோம்னா நம்ம ஆளுங்களுக்கு அவ்வளவு பிடிக்குது. நம்ம ஆண்டவர் நமக்கு அதுவா சொல்லி கொடுத்தாரு. மத்திய 5:44 சத்துருக்களை சிநேகியுங்கள். ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவோம். நம்ம ஒரு பாட்டு, எனக்கு எதிராய் வரும் பகைஞரெல்லாம் நிர்மூலமாய் போய் விடுவார் என் தேவனாம். எனக்கு தெரிஞ்சு அந்த லைன் ரொம்ப தப்பு. நம்ம எதிராளி அழியணும்னு நினைக்கணும். பாருப்போ ஆண்டவர் நமக்கு அதை சொல்லி கொடுக்கவே இல்லையா? நம்ம எதிராளிகளும் நல்லா வாழணும், கர்த்தர் அவங்களுக்கு மேல நம்ம நல்லா வாழ வைப்பாரு. அல்லேலூயா. நம்ம எதிராளிகளை அழிச்சிடணும். ஆனா இன்னைக்கு மற்றதுக்கெல்லாம் ஆமேன் வர மாட்டுது. வசனத்துக்கு குரூப்ல அமிச்சா எதிராளி அழிப்பாரு உன்னை வைப்பாரு அப்படின்னா அதுக்கு தான் நல்ல அல்லேலூயா வருது. ஆனா பைபிள் வசனம் சொல்லுது ஆண்டவருடைய வாக்கு தத்தம் இல்ல, உங்களுடைய சட்டம். வாக்கு தத்தம்னா நான் ஒரு ஆசீர்வதிப்பேன். சட்டம் என்னது? சட்டம்னா இது பண்ணாத, அதை பண்ணாத, இது தப்பு, அது பாவம், இதுதான் சட்டம் இல்ல. இது பண்ணாத. நம்மளுக்கு என்ன பிடிக்கும்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு வந்து நிறைய என்ன பண்ணி எவ்வளவு பாவம் பண்ணாலும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாரு. அப்படி சில பேர் யூடியூப்ல பாத்துருக்கீங்களா? இது வரைக்கும் பேண்ட் போட்டு பிரசவம் பண்றாங்க, கிழிஞ்சிட்டு இங்க சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் சொல்லி பிரசவம் பண்றான். கெட்ட வார்த்தை. அவன் பாஸ்டர் வேற போட்டுக்கிட்டு இப்பதான் நம்ம ஒண்ணு சுத்தி இருந்தது. ஒண்ணு நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் அதெல்லாம் அனுப்பி வச்சிட்டாரு. அல்லேலூயா. இப்ப பார்த்தா அதை விட பெருசா ஒண்ணு இன்னைக்கு அந்த மாதிரி சபை பெருகிடும். ஒருத்தர் சொல்றாரு, நீங்க வந்து ரோட்ல போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த வீட்டு மேல கை வச்சு ஏசப்பா இந்த வீடு எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவர், என்ன கொடுத்துருவாங்க. அது எப்படி கொடுப்பாரு? ஆண்டவர் அநியாயக்காரன், சூரியக்காரனா? இல்லையா? யாரோ வந்து கஷ்டப்பட்டு கட்டி இருக்கிறாங்க. நம்ம கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு வீடு தாரோம், நல்ல வசதி தாரோம் கேட்கலாம். அந்த தப்பு. ஆனா எவனோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு கட்டுனத நீ போய் ஜெபம் பண்ணினா ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஆனா அந்த சபை தான் நீ பெருகுது. அந்த சபைக்கு தான் ஆட்கள் ஓடுறான். ஆஹா, சூப்பரா சொல்றாரு இவரு. என்ன அநியாயம் பண்ணாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பா சொல்றாரு. அந்த சபைக்கு தான் போவோம். ஆனா கட்டளை சொல்றது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப இது பண்ணாத, அதை பண்ணாத, அதை யாரும் விரும்ப. ஆனா தாவீது சொல்றாரு, ஆண்டவர் உங்க வாக்கு தத்துவம் இல்ல, உங்க சட்டம் என் மன மகிழ்ச்சியா இருக்கு. நீர் எனக்கு கடிந்து இது பண்ணாத, இது பண்ணாத எனக்கு ஆர்டர் போடுறீங்கல்ல, என்னை வந்து கண்டிக்கிறீங்களே, அதுதான் ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதமா இருக்குது. இப்போ அந்த கேக் எடுத்துக்கிட்டீங்க வச்சுங்களா, இதுக்கு என்ன நான் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் தான் வச்சு கேக் இருக்குல்ல, இந்த கேக்கு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற கிரீம் தான் நம்ம குழந்தைங்களாம் எது விரும்பும்? கிரீம் நீங்க கூகுள்ல கொஞ்சம் போட்டு பாத்தீங்கன்னா கிரீம் வந்து உடனே கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சி தரலாம். அந்த ஸ்வீட் எல்லாம் இந்த இனிப்பு புத்துணர்ச்சி. ஆனா உண்மையான ஸ்ட்ரென்த் எதுலதான் இருக்குது? இந்த கீழே இருக்கிற கேக்ல. அந்த கேக் உடம்புக்கு நல்லது தெரியுமா? இந்த கேக்கு உடம்புக்கு நல்லது. நல்ல குழந்தைங்களா சாப்பிட்டா திடக்க நல்ல பலன்லாம் வரும். அப்ப நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டோட வாக்கு தத்தமான கிரீம் மேலேயே நின்றுட்டு போயிடும். அது கொஞ்ச நேரம் தான் சந்தோஷம் கொடுக்கும். அந்த இனிப்பு கொஞ்ச நேரம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் மூளையெல்லாம் கொஞ்சம் கிரியேட் பண்ணும். ஆனா உடம்புக்கு நல்ல பலன் வரணும்னா அந்த கேக் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கேக் நிறைய நேரம் ஆண்டோட வாக்கு தத்தம் கிரீம் மாதிரியே மேல இருக்கிற வாக்கு தத்தத்தையே நம்ம வச்சுட்டு போயிருமே தவிர அதுக்குள்ள இருக்கிற வசனத்தை கட்டளைய நம்ம பெருசா மதிக்காம போயிடும். அப்ப வசன கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. மத்தேயு 8வது அதிகாரம் 2-3 கொஞ்சம் வாசிக்கணும். மத்தேயு 8வது அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மத்தேயு 8வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து ஏசப்பாவை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான்.
அப்பொழுது அப்பொழுது எப்பொழுது இந்த அதிகாரம் எந்த அதிகாரம்? மத்தேயு 8வது அதிகாரம். மத்தேயு 8வது அதிகாரம் எங்க ஆரம்பிக்கணும்? மத்தேயு 5வது அதிகாரத்துல மத்தேயு 5, 6, 7 இந்த மூணுமே இயேசுவோட மலை பிரசங்கம். நம்ம மகாத்மா காந்தி அவர் சொல்லுவாராம், இந்த மூணு அதிகாரத்தையும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் பின்பற்ற என்னைக்கும் இந்திய கிறிஸ்தவ நாடா மாறி இருக்கும். அவ்வளவு நல்ல உபதேசங்கள் அதுல. இயேசுப்பா மன பிரசங்கம் அவ்வளவு உன்னதமானது. வேத பாஸ்டர் சொல்றாங்க, மாசத்துக்கு ஒரு முறையாவது இந்த 3 அதிகாரத்தையும் படிக்கணும். நம்ம பைபிளே போட மாட்டோம். சரி, அப்போ இதெல்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இயேசுப்பா பாக்கியவான் ஆசீர்வாதமான வசனங்களையே சொல்லுவாரு. நடுவுல பாத்தீங்கன்னா திட்ட ஆரம்பிப்பார், மாயக்காரனே, நிறைய இது பண்ணாத அதை பண்ணாத, நிறைய சட்டத்தெல்லாம் கொடுப்பாரு. ஒருவேளை இயேசுப்பா ஆசீர்வாதமான வசனங்களே பேசிட்டு இருக்காரு வச்சுங்களேன், அங்க இருக்கிற என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாம் கேட்டிருப்பாங்க, ஆஹா சூப்பரா சொல்றாருப்பா. ஆனா சில கட்டளைகள்லாம் சொல்லும் போது அப்படியே தலையை சொந்திட்டு இவர் ஏதாவது மொக்க போட்டுப்பாரு, எது தேவை, இது பண்ணாத அதை பண்ணாத ஏதாவது சொல்லுவாரு. நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போயிடலாம். எத்தனை பார்வை தெரியாதவங்க வந்துட்டு ஐயோ இவர் ரொம்ப நம்மள கண்டிப்பா சொல்றாருப்பா, நம்மளுக்கு தேவையில்லப்பா அப்படின்னு எத்தனை பேர் வீட்டுக்கு போனாங்க தெரியல. யாரெல்லாம் அந்த கடினமான வசனத்தை கேட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களோ அவங்கள சாகிற வரைக்கும் கண் பார்வை இல்லாம தான் இருந்தாங்க. ஆனா இங்க சில குஷ்டரோகிகள் ஆண்டவர்கிட்ட வந்து அந்த கடினமான ஒரு வார்த்தை சொன்னாலும் அது நம்ம ஆசீர்வாதம் சொல்லி காத்திருந்த போது ஆண்டவர் அந்த பிரசங்கத்தை முடிச்சிட்டு வந்து அவங்களை சுகப்பாக்கினார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் சில கடினமான காரியங்களை சொல்லும் போது அந்த காரியங்களை விட்டு ஓடிடாம நம்ம காத்திருப்போம்னா அப்பொழுது எப்போ ஆண்டவர் மனப்பிரசங்கத்தை கடினமான உபதேசத்தை இதெல்லாம் பண்ணாத, அதை பண்ணாத, இந்த தப்பு பண்ணாத, அது தப்பு பண்ணாதன்னு சொல்லும் போது அதெல்லாம் பொறுமையா ஏத்துக்கிட்டு காத்திருந்தவர்கள் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த சில நேரங்களை கட்டளையை விரும்பணும். வாக்கு தத்தத்தை விரும்புறது ரொம்ப ஈஸி. சொன்ன மாதிரி கிரீம் எல்லாருக்கும் பிடிக்கும், நல்லா ஸ்வீட்டா இருக்குதுன்னு. ஆனா கீழே இருக்கிற கேக்கு அதை விட ரொம்ப முக்கியம். கட்டளை ரொம்ப முக்கியம். இப்ப கட்டளை ஆண்டவர் நம்மளை கண்டிக்கிறார்னா தான் நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எபிரேயர் 12:6 நான் வாசிக்கணுமா? எபிரேயர் 12வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாமா? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கொள்கிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்களை என்ன பண்றாரா? கண்டிக்கிறாரா? ஸ்கூல்ல எல்லாம் சில பேர்லாம் ஹோம்வொர்க் எழுதல, சரியா வரலன்னா அடி பின்னிடுவாங்க. சில கேஸ்ல என்ன பண்றாங்க, இது என்னன்னா அடிச்சாலும் ஹோம்வொர்க் எழுதாது, சரியா வராது, அவங்களுக்கு எல்லாம் மாப்பிள்ளை பெச்சுன்னு ஒன்று போட்டுருவாங்க லாஸ்ட்ல. நீ எப்பனா வா, எப்பனா போ, நீ எப்படின்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துறீங்களா? சில பேர்லாம் என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தர் இருப்பாரு, அவரெல்லாம் கொஞ்சம் அடிதடி கேஸ். அவரெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்கூல் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், சீல் போடுறது, ஃபீஸ்க்கு லெட்டர் அனுப்புறது, இந்த மாதிரி. அவர் கிளாஸ்க்கு நீ உனக்கு படிக்க பிடிக்கல, மற்றவனே டிஸ்டர்ப் பண்ற, அதனால என்ன பண்றாங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா யாராவது நல்லா படிக்கிறப்ப சின்ன மிஸ்டேக் பண்ண அடி பின்னிடுவாங்க. கரெக்ட் தானே? அப்ப யார் அடிக்கிறாங்களோ அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க, அவங்களை கரெக்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். யாரை விட்டுறாங்களோ போய் தொலையுது, அது ரொம்ப டேஞ்சர். அப்ப கர்த்தர் நம்மளை கண்டிக்கிறாரு, காரியங்களை செய்யறாருன்னா நம்ம ஆசீர்வாதமானவங்க, அவரு சொந்த பிள்ளை. ஹல்லேலூயா. இப்போ ரோட்ல வந்து யாரோ ஒரு பையன் ஏதோ ஒரு கெட்ட சீரட் பிடிக்கிறான், நம்ம உபதேசம் பண்ணுவோம். ஆனா இப்ப என் பையன் பிடிக்கிறான்னா அடி பின்னிடுவோம் இல்ல. அப்ப ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறாரு, நம்மள ஒரு கரெக்ட் பண்றாருன்னா நம்ம அவருடைய சொந்த பிள்ளையா இருக்கிறோம்னு அர்த்தம். சொந்த பிள்ளைக்கு இருக்கிற மாதிரி ஆசீர்வாதம் வேற யாருக்குமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நேற்று தான் நானும் என் ஒய்ஃப் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். சில பேர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வேற ஏதோ ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி தத்தெடுத்துக்கிறாங்க, தத்தெடுத்து வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு அவங்களுக்கு சொத்து பிரிக்கணும்ன்ற டைம் வருதுல்ல, அப்போ அந்த சொத்தை கொடுக்கறதே இல்லை. நான் சில கேடுகண்ட ஜென்மங்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு குழந்தை தத்தெடுக்கிறாங்க, அப்ப சொத்து பிரிக்கும்போது என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சொத்து வரணும் கொடுக்கணும்ல. நிறைய மட்டமான ஜென்மங்களை நான் பார்த்துருக்கிறேன். சொத்தை அவங்களுக்கு கொடுக்காம அவங்க அக்கா பசங்களுக்கு வளர்க்குறாங்க. நீ சட்டப்படி என்ன ஆயிட்ட இல்ல சொல்ற, இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இருக்குது. அப்ப இந்த புத்தி எப்படி வந்துச்சு அவங்களுக்கு, ஏன் வருது? 1000 தான் இருந்தாலும் இது யாரு கிடையாது, நம்ம புள்ள கிடையாது. அந்த வயசுல என்ன பண்ணோம், ஊர்ல யாருன்னா காருக்கு போறாங்க, அது குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்ல போறாங்கிறதுக்காக ஒரு கவரப்பா இந்த குழந்தைகளை கூட வச்சுக்கிட்டு நாளைக்கு சொத்து பிரிக்கணும், உன் பிள்ளைய தான் விட்டுருவீங்க.
உன் அண்ணன் தம்பி கேட்கறாங்க, அக்கா தங்கச்சி கேட்கறாங்கன்னு சொல்லி உன் சொந்த புள்ளைய புள்ள நீ கொடுத்துதான் ஆகணும். ஆனா தத்தெடுத்த புள்ளன்றதுனால பரவாயில்ல நீங்க வச்சுங்க. ஐயோ சண்டை போடுவான், என் தம்பி சண்டை போடுவான், அக்கா சண்டை போடுவான், நீ வச்சுக்கோ. அப்போ சொந்த பிள்ளைக்கு தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவர்